சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. தலைவர் 173 படத்தை பற்றி அவரே எக்ஸ்க்ளூசிவாக வந்து பேசினது மிகவுமே சரி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவர் என்ன சொன்னாருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். லைக் பண்ணதுக்கப்புறம் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தலைவர் 173 இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்க போகிற படம் அப்படின்னு சொல்லிட்டு இது பற்றி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கமலஹாசன் அவர்களே வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து பதிவு செஞ்சார் ஒரு மேடையில். அதில் அவர் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தார் அந்த படத்தை பற்றி. அதை பற்றி நம்ம கமலஹாசன் அவர்கள் சொன்னது பல பேருக்கு புரிஞ்சாலும் அவருக்கான ஸ்டைலில் சொல்கிறனால நிறைய பேருக்கு அது என்ன சொல்ல வரானே புரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து விமான நிலையத்தில் வந்து பேட்டி கொடுக்கும்போது அது அவர் ரொம்பவே சரி கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி சூப்பராக வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அது குறித்து வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. தலைவர் 173 இந்த ஒரு திரைப்படங்கிறது நான் வந்து அடுத்து பண்ண போகிற ஒரு படம். இந்த படத்தை நான் வந்து ரெட் ஜெயன் மற்றும் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் அதற்கான டைரக்டர் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. எல்லாருக்கிட்டையும் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு நல்ல கதை அதற்கான ஒரு சூப்பரான கதை கிடைக்குதோ அந்த டைரக்டர் கூட நாங்கள் வந்து சேர்ந்து பண்ணுவோம். நானும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து பண்ண போகிறது உறுதி. அது நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக இது வந்து பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. நடக்க போகிறது ரொம்பவே சரி சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் அதற்கான ஒரு நல்ல கதை சரியான திரைக்கதை உள்ள ஒரு கதையான அந்த டைரக்டரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அது எப்போ ஃபைனல் ஆகுதோ அப்போ வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ நம்மளால் வந்து போட முடியல, கொஞ்சம் காலம் தான் காமிக்க முடிஞ்சு, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை. ஸோ இவ்வளோ தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து சூப்பர் ஸ்டார்கள் சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஃபுல் தமிழ் சினிமாவே வந்து கொண்டாட வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ரெண்டு லெஜண்டு ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப நடிக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயமா இதை வந்து பார்க்கணுங்கிறத நான் வந்து என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவு செய்கிறேன். ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படங்கிறது நார்மல் டைரக்டரோடு சேர்ந்து பண்ணாலே அவரோட படம் 300 கோடி 400 கோடி கலெக்ஷனுங்கிறது ஈஸியாக பண்ணிடும். ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு அப்படி கிடையாது, மார்க்கெட்டும் கிடையாது. இந்தியன் 2 டோட்டல் கலெக்ஷனே வந்து 150, தக் லைஃப் 100 கோடி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த படத்தோட கலெக்ஷன் எங்கேயோ போகும். ஆனால் அதை கமல் ரசிகர்கள் கமலால் தான் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்க போகுது. அதெல்லாம் நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.